ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வெரைட்டியில் பிரியாணி பார்த்துருப்போம், தம் போடுறது, அப்படியே குக்கரில் செய்கிறது அப்படின்லாம். ஆனால் இது வந்து நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க. கிரேவியை செஞ்சுட்டு ரைஸை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கிரேவி இருந்ததுன்னா போதும், எப்போ வேணாலும் நம்ம ரைஸை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த ஒரு டைம் இந்த கிரேவியை செஞ்சோம்னாலே போதும், 4 நாள் வரையும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ரைஸ் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அரிசி வேக வச்சு எடுக்க. இங்கே பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது பாஸ்மதி அரிசின்னு இல்லைங்க, நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாடு அந்த அரிசியை வந்து நல்லா ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட போகிறோம். இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், இதோட ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவு புதினாவை வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த ரைஸ்க்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துடும். நம்ம ஃபுல் பாயில் தான் பண்ண போகிறோம், ஆஃப் பாயில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எனக்கு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நமக்கு நல்ல உதிரியாக இருக்குது. நீங்கள் இதோட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்க்கும் போதே. அப்போ நமக்கு ரைஸ் வந்து நல்ல உதிரியாக இருக்கும். இப்போ அரிசி வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு சைடு இருக்கட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிரேவியை எப்போ வேணாலும் பண்ணிவிட்டு டைம் இருக்கிறப்ப ரைஸை பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். ரொம்ப குழைய வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும், அந்த அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே புதினா கொத்தமல்லியில் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இதோட நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம சேர்க்க போகிற காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காகவும் இந்த தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ இதோட ஒரு அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் அளவு கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கை அளவு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் வந்து நமக்கு ஒரு 50லேருந்து 60% அது வேகணும். இப்போ இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் வந்து ஓரளவு 50% கிட்ட வெந்துருச்சு. நமக்கு பிரியாணிக்கு காய் வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஒரு 70 to 80% வெந்தால் போதும். இப்போ நம்ம தயிர் சேர்த்து வேக வைக்க போகிறோம், அதனால நான் ஒரு 50% வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கும்போது பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இந்த பிரியாணி கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸில் செப்பரேட்டாக உப்பு சேர்த்துட்டோம்.
இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வேகட்டும், நல்லா பச்சை வாசனை போய் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 days வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா தான் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கிரேவி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு போகிறேன். நமக்கு எப்போ வேணுமோ ரைஸை மட்டும் செஞ்சு ஜஸ்ட்டு கடாயில் சூடுபடுத்திட்டு கிரேவியை சூடுபடுத்திட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிரேவியில் தான் நம்ம செஞ்சு வச்ச ரைஸை போட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள், நமக்கு நல்ல உதிரியாக நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அரிசி வந்து நமக்கு உடஞ்சிடும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக வந்து நம்ம ரைஸ் தனியாகவே தம் போடுறதுக்கு 50% குக் பண்ணிவிட்டு மறுபடியும் தம் பண்ணணும், இல்லை குக்கரில் வைக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க்கு. இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.